எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இப்படிதான் இருக்கு என் வாய்ஸ். ஓகே. வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரிவால்வர் ரீட்டா வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் என்னோட லைஃப்ல. ஆக்சுவலி நான் சீரீஸ்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து மூவிஸ்க்கு வந்து இப்போ நான் வரும்போது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் சந்துரு சார் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே குட்டி குட்டியாக இருந்து எல்லாமே டீச் பண்ணாங்க அந்த இடத்துல. அண்ட் டிஓபி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வந்து கீர்த்தி மேம் பற்றி சொல்லி ஆகணும். இப்போ நிறைய விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சீனில் வந்து சொல்கிறேன் மேம், ஒரு சீனில் திருப்பி நான் எல்லாத்தையும் சொல்லிடுவோன்னு பயமா இருக்கு. ஒரு சீனில் வந்து டோர் வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. நான் மேம் மேலே பற்றக்கூடாதுன்னு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே பார்த்துன்னு நினைக்கிறேன். மேம் பற்றக்கூடாதுன்னு மெதுவாக தள்ள மேம் வந்து இப்படியா டோர் தள்ளுவ தள்ளு அப்படின்னாங்க. சரி ஓகே, ஒரு புஷ் புஷ் கொடுத்தேன். அடுத்த வாட்டி மேம் மேம் பட்டுருச்சா மேம், மூக்கில் ஏன் பட்டுருச்சா மேம்னா பத்தலையே, உங்ககிட்ட ஃபோர்ஸ் பத்தலையே அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் டே ரொம்ப ஒரு தள்ளிட்டேன். மேம் வந்து பட்டுச்சா மேம், இதாச்சா மேம், இல்லை சீனா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ மேம் வந்து அவ்வளோ டவுன் டு அர்த்தா நான் இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வந்த முதல் நாளே என்கிட்ட நீ எங்கேருந்து வந்த, என்ன பண்ணியிருக்க எல்லாத்தையும் கேட்டு கற்றுக்கிட்டு லைக் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் மறக்கவே மாட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் ராதிகா மேம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் படத்தில் நான் இருக்கும்போது ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஜெனனி தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா உங்களுக்கு உங்க புண்ணியத்துல நாங்க இருக்கோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரிவால்வர் ரேட்டா வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படம். ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு படம். நாங்களாம் படம் பார்த்துட்டோம். ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. கம்மிங் 28 வந்து ரிலீஸு, உலகம் எங்கும் ரிலீஸு. மக்கள் வந்து தேட்டர்ல வந்து படம் பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரசங்கர் சாருக்கும் மஞ்சுநாத் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அந்த 10-15 பேர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. ஒரு டைரக்டர் சாருக்கும் ஒரு நடிகர்களுக்கும் அவ்வளோ மந்தோஸ்தாக சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. பெரிய நன்றி. பிறகு ப்ரொடியூசர் சார் வந்து பெரிய நன்றி. நாங்கள் கேட்ட சம்பளமெல்லாம் கரெக்டாக கொடுத்து சூப்பராக எங்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர். பிறகு கீர்த்தி மேடம் வந்து நல்லா சூப்பராக நடிப்பாங்க, சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க, சூப்பரா டப்பிங் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதை தாண்டி இந்த படத்துல வந்து கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பரா ஓட்டியிருக்காங்க. உண்மை. ஏன்னா ஒரு கார்ல நான் ஓட்டுறேன், ஒரு கார் வந்து மேடம் ஓட்டுறாங்க. அந்த பாண்டிச்சேரியில வந்துக்கிட்டு அந்த சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு அவ்வளவு ஸ்பீடு. நானும் மிதிக்கிறேன், ஏன் வண்டி போக மாட்டேங்குது, மேடம் வந்துட்டு பறந்துகிட்டு ஓடுது. ஆனா உண்மையிலே சூப்பர் மேடம். ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து வேற பயம், ஐயோ என்னாச்சு யாரோ கூட்டு வந்துடுவேன் அப்படின்னா அதெல்லாம் சூப்பரா ஓட்டினாங்க. ரொம்ப சூப்பரா ஓட்டினாங்க. படம் ரொம்ப அழகா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் சார் வந்து, சார் இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி கதையில வந்து உங்களுடைய ரோல் வந்து பாபுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு சார். பாபு கேரக்டரா? சரிங்க சார். சார் பாபு கேரக்டர் வந்து வேற ஒருத்தருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அகஸ்தின் ஒருத்தர் பண்றாரு. அடுத்து வந்து சொல்லாமா சார்? ஆனா தப்பா எடுத்துக்காங்கண்ணே. குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கு சார். மெட்ராஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. இங்க சொல்லக்கூடாதுன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் சினிமாவுடைய சென்சார் ஆபீசர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க, அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது. அதனால எல்லாமே நூட்டு பண்ணிட்டாங்க. அதனால வந்து நான் இங்கேயே சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து எங்க டைரக்டர் சார் வந்து பயங்கரமான அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பர்ஃபார்ம் வந்து கரெக்டா வாங்கினாரு சார். அந்த வார்த்தை இன்னும் அந்த கொஞ்சம் பவர் பத்தல சார். சொல்லுங்க டா, சொல்லுங்க டா டா. அந்த தப்பா இருக்க நீங்க ஃபில்அப் பண்ணிக்கங்க. டா, அந்த டா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன். 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன் தலைவர். அத்தனை டா கேட்டாரு. நானும் கரெக்டா பண்ணிட்டேன், சூப்பரா பண்ணிட்டேன். ஆனா படம் வந்து முடிச்சு, படம் டப்பிங் எல்லாம் பேசிட்டா முடிஞ்சு. இப்ப சென்சார் போர்டில் வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு சார், நமக்கு ஒரு விஷயம் இருக்கு, அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் மியூட் பண்ணிட்டாங்க. ஆனா யூடியூப்ல கூகுளு அந்த ட்விட்டரு அதெல்லாம் தட்டி விட்டோம்னா அம்புட்டு கொட்டுது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு பேசுறாங்க.
ஆனா இதுல மட்டும் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நான் கதையா என் சீன்ஸ் எதுவுமே கேட்கல. நான் பண்றேன் சார், இந்த ரோல் நான் பண்றேன் சார், நான் தான் சார் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டு, எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது லைட்டா அழுக வருது எனக்கு. ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நடிச்சேன். அது இல்லாத போது எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நான் பண்ணிருக்கேன், அவ்வளவு வார்த்தைகளை பேசி நான் பண்ணிருக்கேன். நான் அது இல்லை, கண்டிப்பா மக்களுக்கு அதான் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் கெட்ட வார்த்தைகளை கத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்த வந்து இது பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. டாக்குமார் வேற மாதிரி இருக்கும், என்னோட கேரக்டர் பயங்கரமா பேசப்படும், சூப்பரா இருக்கும். படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. இப்போ என் கூட நடிச்ச கதிரண்ண அகஸ்டின் பயங்கர ஃபன்னு. ஐயா இந்த அகஸ்டின் பையனா இருக்க, நான் பேசினா என்னென்னமோ பேசுறாங்க, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். கதிரண்ணா சூப்பர். ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட், சீனியர் டைரக்டர், சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நீங்க இந்த படத்துக்குன்னு கிடைச்ச ஒரு குழு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அழகான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நானும் கத்துக்கிட்டேன். படம் வந்து 28 ரிலீஸு, மிகப்பெரிய ஹிட்டு. டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்துல வந்து நல்ல படத்துல எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டைரக்டர் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லா பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோன்னு நினைக்கிறேன், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. முதலாவது தேங்க்யூ ஸோ மச். சந்துரு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன், என் டைரக்டர். சந்துரு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வெங்கட் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவரோட விஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அன்னைக்கு முதல் தடவை கதை சொல்லும் போதே நான் அவ்வளோ சிரிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நரேஷன் கேட்டு ரொம்ப சிரிச்சு அதை இம்மீடியட்டா பண்றோன்னு சொன்னேன். அது அவரோட விஷன்னால தான். அவர் என்ன சொன்னாலும் ஷூட்ல ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஆர்டிஸ்டை ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லாரையும் ட்ரீட் பண்றதா இருக்கட்டும். நான் எனக்கு தெரிஞ்சு அவரை கோவப்பட்டு பார்த்ததே இல்லை செட்ல. அவ்வளோ அன்பானவர். எனக்கு வந்து சந்துருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும், நிறைய நல்ல படங்கள் எழுதணும். he has a very very long way to go. all the best சந்துரு. அண்ட் ரீட்டாவா என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற பேஷன் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் சுதன், அவர் இன்னைக்கு வரல. நிறைய பேருக்கு வழிகாட்டுற ரூட்டோட இன்னொரு ப்ரொடியூசர் ஜெகதீஷ், அவரும் இன்னைக்கு வரல. அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன போது. ஸோ தேங்க்ஸ் டு தெம். அண்ட் அவங்க இங்கே இல்லாததுனால அவங்க சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், டிகே ப்ரோ, தினேஷ் கிருஷ்ணன் பிரதர், அவர் கூட நான் வந்து தானா சேர்ந்த கூட்டம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ ரீட்டா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கூட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப ஒரு ப்ளஷரான விஷயம். பிகாஸ் ஆஸ் அ டிஓபி இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட், சூப்பராக ஷூட் பண்ணுவார். அவர் கூட ஷூட் பண்ணுறதே ஒரு பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கேண்டி மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ டிகே ப்ரோ. இந்த படத்துக்கான அழகான ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்து இதை ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷான் கூட என்னோட 2வது படம் ரகு தாத்தா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ரீட்டா. ஸோ அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு, அது இன்னும் எக்ஸாக்டா என்னன்னு எனக்கு தெரியாது, மசாலா. ஸோ அந்த பாட்டு இப்போ ஐ மீன் ரீசெண்ட் லேட்டஸ்ட் சாங் ஷான் கூட ஒர்க் பண்ணது திருப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆர்ட் டைரக்டர், தேங்க்ஸ் டு அவர் ஆர்ட் டைரக்டர். அண்ட் தேங்க்ஸ் டு சந்துரோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், குரு சார், ஜனனி, டக்குன்னு நிறைய பேர் ஞாபகம் வரல, பட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் தேங்க்யூ. நம்ம டிஓபியோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லா லைட்மேனுக்கும் தேங்க்யூ. அங்கே யூனிட்ல வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும், ப்ரொடக்ஷன்ல வேலை செஞ்ச ஹெல்பர்ஸ், அக்கா, யூனிட் பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம மேனேஜிங் டீம், சங்கர் சார்,
சங்கர் சார் கூட ஐ திங்க் ரெமோலேருந்து எனக்கு தெரியும். சங்கர் சார், மஞ்சு சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் குழுவினர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ் ராதிகா மேம். ராதிகா மேம் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், நடிக்கிறேன். பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷனில் தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இதே என்ன மாயம். ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்குது. பட் ஆனால் செட்டில் as an ஆக்டராக பயங்கர டைனமைட்டாக ஃபயராக இருப்பாங்க. அண்ட் அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் படத்தில். அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி பார்ப்பீங்க. அண்ட் அக்ஷதா என்னோட சிஸ்டர் கேரக்டர், இன்னொரு சிஸ்டர் கேரக்டர் இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு போத் த கேர்ள்ஸ். அக்ஷதா, வெரி ஸ்வீட் கேர்ள். ஐ திங்க் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் கதிர் சார் கூட ஐ திங்க் சார் மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன். திருப்பி எனக்கு 2வது படம். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட ஸ்வீட் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. அவரோட ஆக்சுவலாக அவங்க 3 பேர் காம்பினேஷனுமே செம்மையாக இருக்கும் இந்த ட்ரையோ. கதிர் சார், சென்ராயன் சார், அகஸ்டின், இவங்க எல்லாரோட காம்பினேஷனே நல்லா இருக்கும். சென்ராயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது கண்டிப்பாக அந்த வார்த்தையை வைக்க முடியாது. ஏன்னா பல பேர் பார்க்குறாங்க. அது சென்சர் போர்டும் இல்லை, அது யார் கேட்டாலுமே தப்பாக இருக்கும். பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது ஈஸிலி உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் புரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் பிளேட் சங்கர், அவர் எனக்கு முதலேருந்தே தெரியும், ரொம்ப வருஷமா தெரியும், பழக்கம், நல்ல நண்பர். நான் நடிக்க ஆரம்பிச்ச டைம்லேருந்து தெரியும். ஹீஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஸ்வீட் வேர்ட்ஸ். ஆல்வேஸ் எனக்கு அந்த ஒரு கிராட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகஸ்டின், அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அகஸ்டினுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா எனக்கு படத்துலயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான். ஸோ அந்த சீன் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான சீன். கடைசி நிமிஷத்துல ராதிகா மேம் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க, அது ஒரு விஷயம். பட் இட்ஸ் வெரி நைஸ் சீன். அண்ட் சஞ்சீவ் சார், தேங்க்யூ ஸோ மச். என்ன கேரக்டர் பண்றீங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சஞ்சீவ் சார். அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட், சுனில் சார், கிங்ஸ்லி, மற்ற எல்லா எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போஸ்டர்ல பேர் இருக்கிறவங்க, போஸ்டர்ல பேர் இல்லாதவங்க, கிரெடிட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரிவால்வரிட்டாங்கிறது ஒரு டார்க் காமெடி ஃபிலிம். ஒரு இதுல எல்லாரும் கேட்டாங்க, டார்க் காமெடி அப்படின்ட்டு எல்லாரும் கண்ணை வச்சு சுத்துறீங்களே அப்படின்னாங்க. சும்மாதான் கண்ணை வச்சு சுத்துறோம். இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான், இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன். ஜாலியா ஃபேமிலியோட ரசிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. நவம்பர் 20th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ரிவால்வரிட்டா. தியேட்டர்ஸ்ல பாருங்க. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கீர்த்தி மேம், சென்ராயன் சார், கதிரவன், சீதா, சஞ்சீவ், அகஸ்டின், பிளேட் சங்கர், எல்லாருக்குமே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. யா, ஓகே. ஃபர்ஸ்ட் அப்படியே ஒவ்வொருத்தரா நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் சுதன் சார், ஜெகதீஷ் சார், அவங்க 2 பேரும் ஏன்னா அந்த கதையை நம்பி பட்ஜெட்டாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் என்னோட நன்றி. அதுக்கப்புறம் கீர்த்தி மேம் ஃபர்ஸ்ட் இந்த கதை கேட்கும்போது நான் அவங்களுக்கு இந்த கதையை நரேட் பண்ணும்போதே நிறைய இடங்கள் அவங்க சிரிச்சிட்டே இருந்தாங்க. கதையெல்லாம் முடிஞ்சது, நரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்க லைக் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கேரக்டரைசேஷனா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சில போர்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இப்போ ராதிகா மேம் இருக்காங்கன்னா ராதிகா மேமோட கேரக்டருக்கும் ஒரு கீர்த்தி மேமோட கேரக்டர் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க கதையா பார்த்தாங்க. நம்ம
இந்த கதை வந்து ஸ்கிரிப்டா வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு மூட்ல அவங்க வந்து கதை கேட்டுட்டு சொன்னது வந்து லைக் இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, ஆனா கதையா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலதான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது. ஸோ கீர்த்தி மேம், முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ உங்களாலதான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது. ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு நான் சில ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவங்களே வந்து இனிஷியேட் எடுத்து இல்ல நான் ப்ரொடக்ஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமா தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்தது. ஸோ கீர்த்தி மேம், உங்களுக்கு திரும்பவும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய கண்டென்ட் சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி தினேஷ் கிருஷ்ணன், நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ படத்தோட கலர் டோன் விஷுவலாக ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. ஸோ தினேஷ் கிருஷ்ணன் சார், உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ். அப்புறம் ஷான் ரோல்டன் வந்து எனக்கு ஆக்சுவலி யாருமே இங்கே வர முடியல, எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட். ஸோ அதனால என்னடா க்ரூ மெம்பர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஷெட்யூல்ல மாட்டிட்டாங்க, அதனால வர முடியல. ஸோ ஷான் ரோல்டன் வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் அவரோட பெஸ்ட் அவுட்புட்டா, அவர் வந்து டார்க் ஹியூமர் பேட்டர்ன்ல இது வரைக்கும் படங்கள் பண்ணல. ஸோ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா இருந்துச்சு, அவரோட பெஸ்டா ஒரு அவுட்புட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் எம்கேடி, அவருக்கும் என்னோட நன்றிகள். ஸோ படத்தோட விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், செட் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் திலீப் சுப்ராயன் மாஸ்டர், ஸ்டன் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மாஸ்டர். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து இந்த படத்துக்காக எனக்காக நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காரு. திலீப் மாஸ்டர், உங்களுக்கும் என்னோட நன்றிகள். பிரவீன் கேல் சார், எடிட்டர் பிரவீன் கேல் சார். பிரவீன் சாரும் வந்து லைக் ஒரு பெரிய எடிட்டர். எங்களோட பட்ஜெட் இதெல்லாம் அந்த இதுக்குள்ளேயும் எனக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. பிரவீன் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் குரூப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கீர்த்தி மேம் பற்றி சொல்லிடுறேன். கீர்த்தி மேம் எல்லாருமே சொன்னாங்க லைக் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுற அவங்க எல்லாருமே பேசினாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட பெரிய இதுவாக இருந்தது என்னன்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சீன் சொல்கிறோம், அந்த சீனை வந்து நம்ம ஸ்பாட்டில் போய் எடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வரணும். லைக் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கறது அவங்க பண்ணணும், இல்லை அவங்க சில இம்ப்ரோவைஸ் சொல்லுவாங்க, நம்ம அடாப்ட் பண்ணுவோம். பட் நம்ம என்ன நினைச்சோமோ அது வரணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த படத்துல கீர்த்தி மேம் இருந்ததுனால எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ நம்ம நினைச்சதை விட பெட்டரா தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து நான் வந்து உங்களை வந்து ஃபர்ஸ்ட் உங்களை தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ கீர்த்தி மேம். அதுக்கப்புறம் ராதிகா மேம் வந்து இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்சியலாக ஒரு அம்மா கேரக்டர் அப்படிதான் வச்சிருந்தேன், ஒரு இன்னொசன் அம்மா கேரக்டர். அவங்க அங்கங்க சில அட்ராசிட்டி பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருந்தேன். அப்புறம் ஒரு நாள் அவங்க கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க கேரக்டரா நல்லா இருக்கு, பட் நீங்க ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் இருந்தா என்னோட கேரக்டருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா யோசிச்சுட்டு போயிட்டு அவங்க கிட்ட சொன்னேன். ஸோ சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருந்தது. அவங்களோட லுக் இந்த மாதிரி இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஒரு பக்தி பலமா வருவாங்க, லைக் எப்போ பார்த்தாலும் சாமிக்கு மாலை போட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவங்க கிட்ட அந்த கேரக்டரைசேஷனா சொல்லும்போது அவங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கேரக்டர் இது பண்ணாங்க. ராதிகா மேம் ஆக்சுவலி சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஸோ ஹியூமரா அவங்களோட பார்ட், கீர்த்தி மேமோட பார்ட் வந்து பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சுனில் சார், தெலுங்கு ஆக்டர் சுனில் சார், அவர் வந்து இதில் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. சுனில் சார், அஜய் கோஷ் சார், அவரும் தெலுங்குல இருந்து அஜய் கோஷ் சார் பண்ணியிருக்காரு. அவர் ரெட்டிங்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர், ஜான் விஜய் சார், கதிரண்ணன், சென்ட்ராயன், பிளேட் சங்கர், அகஸ்டின், இப்படி நிறையா எல்லாருமே அவங்களோட ரோலில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, எல்லா கேரக்டருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு. ஸோ கதையில் அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு சரியான ரவுண்ட் ஆஃப் இருக்கு. ஸோ இது ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. மேடையில் வீட்டிற்கும் முக்கியமானவர்களுக்கும், அரங்கத்தை அலங்கரிக்கும் அன்பானவர்களுக்கும், உற்சாகப்படுத்த வந்திருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த படம் இது ஹேப்பன் ஆனப்போ சந்துரு சார் டைரக்டர் வந்து இந்த லைன் சொன்னப்பவே அப்ப நான் சொன்னேன், இது எப்படி பண்ணாலும் நல்லா தான் வரும் இந்த படம்,
ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கடவுளுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து சுந்தர் சந்துரு வந்து இதுக்கு முன்னாடி சில ஆட்ஸ் எல்லாம் அவரு சந்துரு சார் கிட்ட நான் பேசியிருக்கேன். அதுக்கு கனெக்டிங் பாயிண்ட் வந்து சுந்தர். இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்த சுந்தருக்கும் சந்துரு சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் தினேஷ் கிருஷ்ணா அவருக்கு எல்லாருக்குமே சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே தேங்க்ஸ். அண்ட் முக்கியமா நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கீர்த்தி மேம்க்கு. யா, ஏன்னா இப்போ சங்கர், நம்ம பிளேட் சங்கர் ஆகட்டும், ஆகஸ்டின் ஆகட்டும், எல்லாருமே சொன்ன மாதிரி வெரி கியூட், வெரி லவ்லி, வெரி வெரி என்ன சொல்றது, ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வெரி கான்பிடென்ட் கேர்ள். ஏன்னா ஒரு ஹீரோயின், நான் வந்து ரிலேட்டிவ்லி ஒரு அன்னோன் ஆக்டர், பெரிய இது கிடையாது. நான் இது வந்து என்னுடைய 35th இயர் சினிமால எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், எத்தனையோ ஹீரோயின்ஸ் பார்த்திருக்கேன், எத்தனையோ ஆக்டர்ஸ் பார்த்திருக்கேன். இந்த ஸ்பேஸ் வந்து இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வரும்னா, இந்த சீன் இவர் எப்படி என்கிட்ட இந்த சீனை பேசலாம், இவர் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்ற அந்த இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க கீர்த்தி மேம். தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ வெரி மச். இட் ஒன்லி ஷோஸ் ஹவு கான்பிடென்ட் யூ ஆர். ஸோ அந்த கான்பிடன்ஸ் இருந்தால் தான் யார் எது பண்ணாலும் நான் பண்றது நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து டெஃபினெட்லி இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மூவி. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.